கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற வேற தேசத்திலே வேற சூழ்நிலையில இணைந்திருக்கிறீங்க. அதிகாலை வேளையிலே தினம்தோறும் இணைந்திருங்கள். இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். 50ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்திலே, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 24 மணி நேரமும் பாதுகாக்கிற தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தும் போது, ஸ்தோத்திர பலி செலுத்தும் போது நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அதிகால வேளையிலே என் வீட்டுக்குள்ள எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, என் குடும்ப சாபத்துல இருக்கு, என் குடும்ப விக்கிரத்துல இருக்கு, எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு போராட்டமா இருக்கு, நான் ஏன் வாழணும், இனிமேல் யாருக்காக, என் குடும்பத்திலே என் பையனோட வாழ்க்கை சரியில்லை, என் பிள்ளையோட வாழ்க்கையில இப்படி ஒரு ஆபத்து இருக்கு, என் கணவர் சரியில்லை அப்படின்னு சொல்லி எந்த குடும்பத்திலேயாவது அதிகாலை வெளியே புலம்பிக் கொண்டிருந்தால், புலம்புறத ஒரு ஓரமா வச்சுட்டு முதல்ல தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம உயிரோட இருக்கிறோம். தேவனுடைய கிருபையினாலும் நம்மளை நிரப்புகிறார். ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார். பாதுகாக்கிற தேவனுக்கு நம்ம எவ்வளவு தூரம் நன்றி செலுத்துறோமோ, வேதம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதுக்கு ஒரு முறை வச்சிருக்காரு. என் பிள்ளைகளை நீ தேடுதா, நன்றி சொல்லுதா, ஸ்தோத்திர பலி செலுத்துதா, எப்படி வாழ்றன்னு சொல்லி தேவன் பார்ப்பாரு. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே என்ன நடக்கும் அப்படின்னா, சும்மா செல்போன்ல அப்படியே பார்த்து இல்லை வீட்டில் டிவி ஆன் பண்ணிக்கிட்டு, இல்லை லேப்டாப்ல உட்காந்துக்கிட்டு அப்படியே நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே வாழ்ந்துக்கிட்டு, என்னமோ வாழ்றேன், என்னமோ என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு, என் வாழ்க்கை தான் இப்படி இருக்கு, என் குடும்பம் தான் இப்படி இருக்குன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. ஆனால் காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே தேவனோட சமூகத்தில் காத்திருந்து ஸ்தோத்திர பலி செலுத்தி நன்றி செலுத்தி அவருடைய சமூகத்துல காத்திருந்து முகங்குப்புற விழுந்து ஜெபித்து அந்த நாளை தொடங்கும் போது வேதத்தை தியானித்து அதன்படி நடக்கும்போது தேவனுக்கு பிரியமானபடி தேவ சித்தத்துக்குள்ள வாழ்ந்து நம்முடைய குடும்பத்தை நாம் நடத்தும் போது நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு அப்படிலாம் யோசிக்கிறது இல்லை. எனக்கு இது பிரச்சனை, என் குடும்பத்துல எனக்கு இந்த பிரச்சனை, என் வாழ்க்கை இந்த பிரச்சனை, எனக்கு சரியாயிரணும், அவ்வளவுதான். ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணித்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நிறைய குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க. நமக்கு பிரியமானபடி நம்ம வாழ்றோமா, தேவ சித்தத்துக்குள்ள நம்ம இருக்கிறோமா, தேவ சித்தத்துக்காக நம்ம என்ன செஞ்சு கொண்டிருக்கோம், வருஷம் ஃபுல்லா நமக்காக ஓடிட்டு இருக்கிறோமா, இல்ல தேவனுக்காக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எப்ப பார்த்தாலும் எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனை. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். தேவனை மகிமைப்படுத்தும் போது குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு எந்தெந்த குடும்பத்துல தேவன நாமத்தை மகிமைப்படுத்துறீங்களோ உங்க குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். ஏன்னா சில குடும்பத்திலே இஷ்டம் போல வாழ ஆரம்பிச்சாச்சு. கேட்டா நான் கிறிஸ்டியன், நான் வேதக்காரன் சொல்லிடுவோம். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, முழங்கால நிக்கிறது இல்லை, தேவனோட சமூகத்துல தேடுறது இல்லை. ஆனா என் வீட்டுல எனக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை தேடினால் ஆசீர்வாதம். அவருடைய சமூகத்துல நித்தம் விழித்திருந்து இரவும் போலுமா தேவனை தேடினால் ஆசீர்வாதம். தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தினால் ஆசீர்வாதம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் என்று எழுதப்பட்டு, உதடுகளின் ஸ்தோத்திர பலி என்று எழுதப்பட்டு, அழகா நமக்கு ஜீவனை தந்திருக்காரு, கிருபை தந்திருக்காரு.
சும்மா ஓயாம உட்காந்து புலம்பிட்டு இருக்க விட்டுட்டு, சில குடும்பத்தில் அதை மட்டும்தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. நான் இப்படி வாழ்ந்தேன், இப்படி இருந்தேன், நான் இப்படி நான் இப்படி நான் இப்படி நான் இப்படி, இதை மட்டும் உட்காந்து புலம்பிட்டே இருப்பாங்க. கையில பைபிள் எடுத்து வாசித்து வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கு, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்மள்ட்ட இன்னும் என்ன குறை இருக்கு, தேவனோட சமூகத்துல எப்படி அர்ப்பணித்து ஜெபிக்கணும், எப்படி துதிக்கணும், எப்படி ஸ்தோத்திர பலி செலுத்தணும், எப்படி வேதத்தை தியானிக்கணும், அந்த மாதிரி ஒரு சிந்தனை நமக்குள்ள வந்தா மட்டும்தான் மனமாற்றம், விடுதலை, ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். அவர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆனா இருதயத்தை முதல்ல பார்ப்பார். இருதயம் ஃபுல்லா கசப்பு, வெறுப்பு, பகை, சண்டை, எரிச்சல், கோபம் இதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு 24 மணி நேரம் இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இருப்பாங்க. அப்புறம் என் வாழ்க்கையில் எனக்கு ஒண்ணுமே இல்லை, என் வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லை, அது ஒண்ணுமே இருக்காதுங்க. ஏன்னா இருதயத்தில் ஃபுல்லா விஷம் தான் இருக்கும். விஷம்னா என்ன அர்த்தம்? வலு சர்ப்பம்னு அர்த்தம். நிறைய குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் யாரையா கடிக்கலாமா, இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்கு. மனம் திரும்பி வாழலாம் விருப்பம் இல்லை, தேவனுக்கு பிரியமானபடி வாழ விருப்பம் இல்லை. இதயத்தில் ஃபுல்லா பகை, எரிச்சல், கோபம், சண்டை இதை உள்ள வச்சிருந்தா அந்த இடத்துக்குள்ள சர்ப்பத்தின் ஆவி இருக்கும். அதனால யாரெல்லாம் காலவேளையில் இணைந்திருக்கிறீங்களோ, தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்னா என்ன அர்த்தம்? ஸ்தோத்திர பலியிடுறவன் என்னை மகிமைப்படுத்தினான். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, போராட்டம் இருக்கா, அதெல்லாம் அவரோட சமூகத்தில் இறக்கி வச்சுட்டு ஸ்தோத்திர பலி செலுத்த ஆரம்பிங்க. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்று எழுதப்பட்டிருக்கு, எப்போதும் என்று எழுதப்பட்டிருக்கு. 24 மணி நேரம் எதுக்கு நமக்கு உயிர் கொடுத்திருக்காரு? இஷ்டம் போல வாழவா? கிடையாது. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து தேவனை மகிமைப்படுத்தினால் குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம். நான் என் நாமத்தை, அந்த வேர்ட்ல நீ நல்லா கவனிக்கணும். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில், நீங்க எந்த நாட்டிலனாலும் இருக்கலாம், எந்த ஊர்ல இருக்கலாம். ஒருவேளை நான் சர்ச்சைக்கு போக முடியல, நான் படுத்த படுக்கையா இருக்கேன், நான் வீட்டில் தான் இருக்கேன், என்னால் வெளியில போக முடியல, எந்த சூழ்நிலையா இருக்கலாம், நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும், அவருடைய நாமத்தை நீங்க எங்கெல்லாம் மகிமைப்படுத்துறீங்களோ அந்த இடத்திலே நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படி ஒரு ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்குள்ள வேணும். சும்மா கடமைக்கு 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 அப்புறம் எனக்கு நிம்மதியே இல்லை பிரதர், வாழ்க்கையில் ஒரே போராட்டமா இருக்கு பிரதர், அப்புறம் பாஸ்டர் அவ்வளோதான். அப்போ என்ன அர்த்தம்னா 24 மணி நேரம் வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்றது. சில வீட்டிலலாம் துணிகாரமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க, துன்மார்க்கமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க, நற்கிரியை செய்ய சொன்னா துர்க்கிரியை செய்வாங்க. அப்புறம் எனக்கு வீட்டில் எனக்கு நிம்மதி இல்லை. எப்படி நிம்மதி இருக்கும்? வாயை திறந்தாலே தூசணமான வார்த்தை, வாயை திறந்தாலே சபிக்கிற மாதிரி வார்த்தை. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள எப்படி நிம்மதி இருக்கும்? எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனோட நாமத்தை உயர்த்தும் போது ஆசீர்வாதம், தேவனை துதிக்கும் போது ஆசீர்வாதம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலி செலுத்துங்க, உயிரோட இருக்கிறவங்கள நன்றி செலுத்துங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள் என்று அழகா எழுதப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையிலே ஸ்தோத்திர பலி செலுத்தினால் நம்ம அவருடைய பிள்ளை, நம்மளை அதுக்காக தான் உருவாக்குனாரு. அதை மட்டும் இன்னைக்கு செய்யறது கிடையாது, மற்றது எல்லாம் செய்யறது. பணம் வேணும், சொத்து வேணும், ஐஸ்வர்யம் வேணும், வீடு கட்டணும், நான் நல்லா இருக்கணும், இது மட்டும் போதுமா? பொருளை சம்பாதிச்சா போதுமா? பதவி சம்பாதிச்சா போதுமா? நிறைய குடும்பத்தில் பெருமை சுற்றி சுற்றி விளையாடுது. வீடை ஃபுல்லாக சுற்றி சுற்றி பார்த்தா பெருமை தான் விளையாடுது. சில குடும்பத்தில் வீட்டுக்குள்ளே போனாலே பயமாக இருக்கு, ஏன்னா ஒன்லி கோபம். சில குடும்பத்தில் ஒன்லி பகை. அந்த வீட்டுக்குள்ளே போயாச்சுன்னா போதும், அவங்க அப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க, ஒரே பகை. சில குடும்பத்தில் குற்றப்படுத்திட்டே இருப்போம், நான் மட்டும்தான் பெஸ்ட், நான் மட்டும்தான் பெஸ்ட், நான் மட்டும்தான் பெஸ்ட், மற்ற உலகத்தில் எல்லாருமே வேற 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 அப்படின்றவாங்க, நான் மட்டும்தான் அப்படிம்பாங்க. இதெல்லாம் ஆசீர்வாதத்து தடை தான். இதெல்லாம் ஒரு வாரமாக ஒதுக்கி வச்சுட்டு ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துங்க. 7 நாள்னா 7 நாள் மகிமைப்படுத்துங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறோம், சரி. மற்ற 6 நாள் ஒன்லி செல்ஃபோனு, ஒன்லி டிவி,
ஒன்லி அவன் இஷ்டம் போல் வாழ்கிறது. அப்புறம் அந்த வீட்டில் பிரச்சனை எப்போ தான் மாறும்? ஒரு நாள் மாறாது. மனம் திரும்பினா ரட்சிப்பு, மனம் திரும்பினா விடுதலை, மனம் திரும்பினால் பாவ மன்னிப்பு. அப்போ எல்லாமே மனம் திரும்பினா மட்டும்தான். மனம் திரும்பினா பரலோராஜ்ய சமீபம். மனம் திரும்பி தேவனுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தி ஸ்தோத்திர பலி செலுத்தும் போது வேதம் அழகாக எழுதப்பட்டிருக்கு, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும், அது எந்த நாடு நாள் இருக்கலாம், எந்த ஊர் நாள் இருக்கலாம், எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில், அதில் ஒரு வேர்டு வருது, உன்னிடத்தில் வந்து. அப்போ நீங்கள் இருக்கிற வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா மகா பிரபு அவர் உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி வரணும் அப்படின்னா ஸ்தோத்திர பலியிடுவன் என்னை மகிமைப்படுத்தினான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமா இருக்கிற தேவரீர் பரிசுத்தர் என்று எழுதப்பட்டிருக்கு. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமா இருக்கிற தேவன் அவர் பரிசுத்தர். துதிக்கும் போது அந்த இடத்துக்குள்ள இறங்கி வருவார். அப்ப ரகசியம் என்ன அப்படின்னா, நீங்க ஸ்தோத்திர பலி செலுத்தும் போது, தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தும் போது, அந்த இடத்துக்குள்ளே என் இயேசு ராஜா இறங்கி வருவார். அதுக்குத்தான் வேதம் போட்டிருக்கு, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும், எந்த இடத்திலும், எந்த இடத்திலும். ஏன்னா துதிக்கும் போது சத்துரு ஓடி போயிருவான். துதிக்கும் போது பிசாசு இருக்காது. துதிக்கும் போது தடைகள் நீங்க, கட்டுகள் உடைஞ்சிடும். துதிக்கிற இடத்துல தேவ தூதர்கள் இறங்கி வருவாங்க. துதிக்கும் போது ஆசீர்வாதம், நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கணும். துதிக்கும் போது சமாதானம். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ யோசித்து பாருங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. நம்ம துதிக்கிறோமா? ஏன்னா சில குடும்பத்துலலாம் டிவி ஆன் பண்ணி விட்டுட்டு இவங்க வேற வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுல தேவையில்லாத நாடகம், தேவையில்லாத படம்லாம் ஓடிட்டு இருக்கும். இவங்க ஒரு சில சந்தோஷமா இருப்பாங்க. அப்புறம் வீட்டில் பார்த்தா நிம்மதியே இருக்கு. என்னன்னு கேட்டா, எங்க வீட்டில் ஒரே பிரச்சனை பிரதர். எதுக்கு? பிசாசு வீட்டுக்குள்ள வந்து சம்பளம் போட்டு உட்காந்துருக்கு அப்படின்னா எதுக்கு? வாசல் திறந்து கொடுக்குறாங்க. பிசாசுக்கு இடம் கூடாதுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு சில குடும்பத்துல செல்போன்ல பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. தேவையில்லாம வீடியோ பார்க்கறது, தேவையில்லாத இடத்துல போய் சிக்கி கொள்றது. அதன் மூலியமா குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு இடத்துல ஒரு குறை. ஒரு பாட்டில்ல ஒரு சின்ன ஒரு ஊசியை வச்சு ஒரு ஓட்டை போடுங்க. ஒரு பிளாஸ்டிக் பாட்டில சின்ன ஒரு ஊசியை வச்சு ஓட்டை போடுங்க. அதுல தண்ணி நிரப்பி வைங்க. ஃபுல்லா கீழே அப்படியே கொட்டிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த தண்ணி அந்த கேம்ப்ல இருக்காது. ஏன்னா சின்ன ஓட்டல தண்ணி வெளியில போயிட்டே இருக்கும். அதே போலதான் 24 மணி நேரம் வாழ்க்கையில பிசாசுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் இடம் கொடுக்கும் போது நம்ம வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லாத நிலைமை. அதுக்கு பேர் தான் சாபம். ஏன்னா பிசாசுக்கு எங்கேயாவது இடம் கொடுக்கும் போது அவன் மெதுவா அந்த ஓட்டலை கூடி உள்ள வந்துருவான். இன்னைக்கு நிறைய வீட்டுல அதான் பிரச்சனை. சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காது திறந்து விட்டுருவாங்க. நல்ல உலகத்துல தேவையில்லாத இந்த நாடகம், படம், செய்தி, ஃப்ரெண்டு பேசுறது, நல்ல அசுத்தமான கதையெல்லாம் காதுல இருந்து கேட்டுட்டே இருப்பாங்க. சில குடும்பத்துல கண்ணுக்கு இடம் கொடுத்துருவாங்க. தேவையில்லாத பாக்குறது, வைக்கிறது, போறது எல்லாம் இடம் கொடுத்துருவாங்க. சில குடும்பத்திலே வேற பிரச்சனை உண்டு. வாய்க்கு இடம் கொடுத்துருவாங்க. இஷ்டம் போல பேசுறது, பாவமான வார்த்தையை பேசுறது, தூசிகரமான வார்த்தையை பேசுறது, வீண் வார்த்தையிலே பாவம் இல்லாமல் போகாது என்று போட்டு. சில குடும்பத்துல இதயத்தினுடைய நினைவு, அந்த பழைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பழசு உட்காந்து தோண்டி 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 உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு எனக்கு இயேசு உயிர் பிச்சை போட்டிருக்காரு. இன்னைக்கு நான் உயிரோட வாழ்றேன். அவ்வளவுதான் என் வாழ்க்கை. என் லைஃப் எல்லாமே முடிஞ்சு போச்சு. பழையவளை எல்லாம் ஒழித்து போயினேன். நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு மனுஷன் யோசிச்சுட்டான் அப்படின்னா அந்த இடத்துல பிசாசு வராது. ஆனா பழைய காரியங்கள், பழைய சுபாவம், பழைய எண்ணங்கள்,
ஜென்ம சுபாவம் மாம்சக்கிரியிலிருந்து மெதுவா பிசாசுக்கு இடம் கொடுத்துருந்தாங்க. அப்ப அது மூலியமா உள்ள வரான். சிந்தனையில தேவையில்லாத காரியத்தை யோசிக்கும் போது, தேவையில்லாத நபரை யோசிக்கும் போது, தேவையில்லாத காரியங்களை யோசிக்கும் போது பிசாசு உள்ள வரான். இப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் இரவும் போலுமா தேவனை தேடுங்க, இரவும் போலுமா வேதத்தை வாசிங்க, தியானிங்க, ஜெபிங்க, ஸ்தோத்திரம் பலி செலுத்துங்க சொல்லி தரோம். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும், அழகா ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், அதாவது நிறைய குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க, சில குடும்பத்தை ஸ்தோத்திர பலி செலுத்தாம வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. நன்றியே சொல்றதில்ல தேவனுக்கு. அதனால முதல்ல தேவனுக்கு நன்றி சொல்லி பழகுங்க. எனக்கெல்லாம் சின்ன வயசுலலாம் ஒண்ணுமே தெரியாது. நான் வியாபாரத்துல இருந்த ஒரு பையன். எனக்கு வியாபாரம் பார்க்க வேணா தெரியும். ஆனால் ஒரு காலத்துல எப்படி வாழ்ந்தேன், இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, போன மாசம் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, ஒரு 6 மாசம் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, இதெல்லாம் யோசித்து பார்த்தாச்சுனாலே ஒரு நிமிஷம் உயிரோட இருக்கணும் அப்படின்னாலே அது தேவன் கொடுத்த கிருபை மட்டும்தான். அதனால நான் எப்பவுமே ஜெபிக்கும்போது சொல்லுவேன், அப்பா என் வாழ்க்கையில எத்தனையோ குறைஞ்சுப்பா, அதெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, புதிய நாள் எனக்கு ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிற ஒரு பழக்கம் உண்டு. ஸ்தோத்திர பலி செலுத்துங்க, நன்றி சொல்லுங்க. நீங்க எந்த சூழ்நிலையிலே இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்களோ அந்த எல்லா காரியத்துக்காக நன்றி செலுத்துங்க. நீங்க நன்றி செலுத்தும் போதுதான், நன்றி சொல்லும் போதுதான் உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். மறுபடியும் சொல்றேன், நீங்க நன்றி சொல்லும் போதுதான் உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். சிலவங்க கல்யாணம் முடிஞ்சவங்களா இருப்பீங்க, வீட்டில் பல சூழ்நிலை இருக்கும். எதுவா இருந்தாலும் சரி, அவருடைய சமூகத்திலே ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. உங்க குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார், கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். அதுல எந்த சந்தேகமே இல்லை. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப எவ்வளவு கிஃப்ட். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உதடுகளின் ஸ்தோத்திர பலி, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. அப்ப இரவும் போலுமாக கர்த்தருடைய வார்த்தை எப்படி எழுதப்பட்டிருக்கு, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. எப்பொழுதும் நம்ம தேவனை செலுத்துவோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான சில கிருபைக்காக நன்றிப்பா. உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நாங்கள் எப்படி வாழணும், என்ன செய்யணும், எங்களோட நீங்க பேசின கிருபைக்காக நன்றிப்பா. உலக கவலை வேண்டாம்ப்பா. எத்தனையோ குடும்பத்திலே கவலையோடு வாழ்கிற ஜனங்கள் உண்டு, வேதனையோடு வாழ்கிற ஜனங்கள் உண்டு, பல குடும்பத்திலே போராட்டத்தின் மத்தியில வாழ்கிற ஜனங்கள் உண்டு. உங்க பிள்ளைகளை கத்த சந்திக்கணும்ப்பா, கத்த சந்திக்கணும்ப்பா. பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்கப்பா. அவங்களோட பலவீனத்தை எல்லாம் நீக்கி போடுங்கப்பா, பலவீனத்தை எல்லாம் நீக்கி போடுங்கப்பா. இந்த நாளை ஆசீர்வதிங்கப்பா, இந்த நாளை ஆசீர்வதிங்கப்பா, இந்த நாளை ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. ஆசீர்வதிங்கப்பா, 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 ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில நிறைய காரியத்துல ஆசீர்வாதம் இல்லாம இருக்குப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. நாங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி சேனல் மூலியமா இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பமும்
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிபூரணமாக ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அவங்களுடைய கண்ணீரை துடைத்து, அப்பா உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. கெஞ்சி கேட்கிறேன்ப்பா, கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகளை பாருங்கப்பா. 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. அப்பா நாங்க ஒருமனப்பட்டு கேட்கிறோம். எங்க இதயத்துக்குள்ள மன்னிக்க முடியாத சுபாவம் ஏதாவது இருந்தா எடுத்து போட்டு எங்களை ஆசீர்வதிங்க. இதயத்துல கசப்பு இருந்தா விலக்கி எங்களை ஆசீர்வதிங்க. வைராக்கியம் இருந்தா எடுத்து போட்டு எங்களை ஆசீர்வதிங்க. கோபம், எரிச்சல், பகை இருந்தா எடுத்து போட்டு ஆசீர்வதிங்க. நிறைய குடும்பத்துல நிம்மதி இல்லப்பா, சோர்ந்து போய் வாழ்றாங்க, பலவீனத்தோடு வாழ்றாங்க, துக்கத்தோடு வாழ்றாங்க, நிம்மதி இல்லை. பிள்ளைகள் இருக்கு, கணவர் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, சில குடும்பத்துல அம்மா அப்பா இருக்கிறாங்க. ஆனா நிம்மதி மட்டும் இல்லப்பா, சந்தோஷம் மட்டும்தான் இல்லை, சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க, கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க, கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம இருக்குப்பா, கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா, கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. அர்ப்பணிக்கிறேன்ப்பா, அர்ப்பணிச்சு கெஞ்சி கேட்கிறேன்ப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில சுகம் வேணும்ப்பா, பலன் வேணும்ப்பா, ஆரோக்கியம் வேணும்ப்பா, சந்தோஷம் வேணும்ப்பா, சமாதானம் வேணும்ப்பா. சகல காரியத்திலையும் செழிப்பு கட்டளிடுங்கப்பா, தீர்க்காயுசு கட்டளிடுங்கப்பா. உமக்காக வாழணும்ப்பா, இயேசுக்காக வாழணும், இயேசுக்காக வாழணும், இயேசுக்காக வாழணும். சுயத்தை வெறுக்க கிருபை தாங்கப்பா, மாம்ச கிரியை அழிக்க கிருபை தாங்கப்பா, ஜென்ம சுபாவை அழிக்க கிருபை தாங்கப்பா. எங்களுடைய அவைகளெல்லாம் சிலுவையில் அறையப்படட்டும், சுயம் சாகட்டும், மாம்ச கிரியில் அழிக்கப்படட்டும், ஜென்ம கிரியில் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழிக்கப்படட்டும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போடப்படட்டும். உம்முடைய இரத்த கோட்டைகளை வேலி அடைங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலி அடைக்கப்படுவதாக. ஒவ்வொரு குடும்பமும் அவங்களுடைய கையின் கிரைகள், அவங்களுடைய சிரசு எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலி அடைக்கப்படட்டும். கர்த்தர் கூட இருங்க, எங்க கூட நீங்க கூட வாங்கப்பா. இந்த நாளிலும் எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு பிரியமானபடி நாங்க வாழணும். எங்க வாழ்க்கையை நாங்க உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதித்து விடுங்க. நாங்க எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ள பிள்ளைகளா மாறணும், சாட்சியுள்ள பிள்ளைகளா மாறணும். எங்களுடைய குறைகளை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. எங்களுடைய பாவத்தை மன்னித்து உங்களுடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து எங்களை ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை ஆசீர்வதிங்க. உங்க சித்தத்தை செய்ய எங்களை ஆசீர்வதிங்க. உங்க கிருபை தாங்க, ஜெப அபிஷேகம் தாங்க, இடைவிடாமல் ஜெபிக்கூடிய கிருபை தாங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய மீறுதல், எங்களுடைய எல்லா துக்கம் எல்லாவற்றையும், எங்களுடைய பலவீனம், எங்களுடைய நோய் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தவரே உம்மை அழைக்கிறோம். எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியன்படி 3ஆம் நாள் உயிரிழந்த இயேசு கிறிஸ்து ராஜாவை அழைக்கிறோம். ஜீவாதிபதியானவரை அழைக்கிறோம். சர்வ லோகத்துக்கும் கிருபைதர் வழியாக ஜீவனை தந்தவரை அழைக்கிறோம். நீதிபரராய் இயேசு கிறிஸ்து ராஜாவை அழைக்கிறோம். பரிசுத்தரை அழைக்கிறோம். கிருபை மகிமை நிறைந்தவரை அழைக்கிறோம். நீங்க வந்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சுட்டா சொல்லி சந்தோஷமா இருக்கணும். மன நிறைவோடு பிள்ளைகள் ஜெபிக்கணும். கிருபை தாங்க. இந்த நாளிலும் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. கற்பத்தில் நினைக்கா ஜெபிக்கிறாங்கப்பா. துக்கத்தோடு இருக்க குடும்பம் உண்டு, துக்கத்தை நீக்கி ஆசீர்வதிங்க. சில குடும்பத்திலே மாசமா இருக்காங்க, கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. தாய்ம்பிள்ளையுமா ஆசீர்வதிங்க. டெலிவரி பொறுப்புறாங்க, கர்த்தர் கூட இருந்து தாய்ம்பிள்ளையுமா மீட்டெடுங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில வயசு அதிகமாயிட்டு போகுது,
ஏற்ற துணை, ஏற்ற மனவாட்டியை தாங்க. தடைகளை நீக்கி போடுங்க, துக்கத்தை மாற்றித்தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சந்தேகம், கவலை, குழப்பம், பிரச்சனை, பாடு, டைவர்ஸ் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் சொல்லி நிம்மதி இல்லாமல் வாழிற குடும்பம் உண்டு, வேதனையோடு வாழிற குடும்பம் உண்டு, யாருக்கா வாழும் சொல்லி கேட்கக்கூடிய குடும்பம் உண்டு. மதுபான அடிமை, போதை காரியங்கள், சிகரெட் பழக்கம், விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பில்லி சுனம், ஏவல கட்டப்பட்ட நிலைமை, விபச்சார அடிமை, எந்தெந்த குடும்பத்துல போதை அடிமையில இருக்காங்க அந்த எல்லா சத்துரு கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சுட்டு எரிக்கப்படட்டும். காலவேளையில போட் தொழில் போறாங்க, விசை படகு, நாட்டு படகு, இன்னுமாக விவசாயத்துக்கு போறாங்க, காலவேளையில வியாபாரத்துக்கு போறாங்க, சிறுதொழில் பார்க்குறாங்க, கம்பெனி வச்சிருக்காங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மில ஜெபிக்கிறாங்க, அதிகாரி ஜெபிக்கிறாங்க, ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, டாக்டர், நர்ஸ், இன்னுமாக சில குடும்பத்துல டீச்சர், எல்லாரையும் கர்த்தருடைய கரத்துல பண்ணிக்கிறோம். பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க, பிளைட்ல போறாங்க, வேற வேற இடத்துல சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எத்தனையோ குடும்பத்துல வெளியில போறாங்க. எல்லாரையும் கர்த்தர் கூட இருந்து ஆசிரியர். படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, 10th 11th 12th காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் வெளிநாட்டு தங்கி டாக்டர் படிக்கிறாங்க. எல்லாரையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசிரியங்க. நல்லா படிச்சு எக்ஸாம் எழுத கர்த்தர் கிருபை செய்யுங்க. வேலைக்காக படிக்கிறாங்க, இன்னுமா வெளிநாட்டுல வேலைக்காக இருக்கிறாங்கப்பா, அங்க இருந்து கொண்டு படிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசிரியங்க. டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, இன்னுமாக அப்ப வெளிநாட்டு போறக்கா ஜெபிக்கிறாங்க, புதுசா வியாபாரம் தோறும் ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. வீடு கட்டுறாங்க, வீடு கட்ட தடையா இருக்கு, சில குடும்பத்துல வீடு கட்டி முடிச்சுட்டாங்க, சில குடும்பத்துல லோனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனையோ காரியத்துக்காக ஜெபிக்கிறோம். அப்ப கர்த்தர் சித்தமானபடி எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. தேவ சித்தத்துக்கு எங்களை வழி நடத்துங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் அந்த குடும்பத்தோட தேவைகள் எல்லாம் சந்திப்படட்டும். முதியோர் இல்லத்துல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, அந்த குடும்பத்தை ஆசிரியங்க. காலவேளையிலே தேவனர்லியப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமா யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்களோட சந்ததி ஆசிரியப்படட்டும். உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை தாழ்த்த பண்ணிடும். எல்லா குறைகள் கூட்டம் எல்லாவற்றையும் மன்னித்து பரிபூர்ணமாக ஆசிரியங்க. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க. அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளிலும் சில குடும்பத்திலே உள்ளத்துல பாரம் தான் பாருக்கு, அந்த பாரத்தை நீக்கி போட்டுருங்க. அவங்களோட சிரசின் மேல் ஆசிரியங்க, அவங்களோட கையின் கீழே ஆசிரியங்க. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான எழுதப்படுது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறும். யாரெல்லாம் தாழ்த்துறோம் கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உணர்வுடைய சகலமான ஆசீர்வாதங்களாலும் உங்க பிள்ளைகளை திருப்தியா நிரப்பி ஆசிரியங்க. பலகணிகளை திறந்து பட்டசாலை திறந்து பரிபூர்ணமா ஆசிரியங்க. யாரெல்லாம் தாழ்த்துறோம் இன்றைக்குள்ள எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டும். கடன் பிரச்சனை மாறட்டும், உபத்திரம் மாறட்டும், பாடுகள் மாறட்டும், சமாதானத்தை விடுவிட்டும், தீர்காயுசு விடுவிட்டும். ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில படுத்த படுக்கையில பலவீனத்தோடு காய்ச்சல், சளி, இருமல், வைரஸ்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்படுறாங்க. சில குடும்பத்திலே ஹார்ட் ப்ராப்ளம், சுகர் அதிகமா இருக்கு, ப்ரெஷர் அதிகமா இருக்கு, ஹார்ட், சில குடும்பத்துல தலையில ஆப்ரேஷன், சில குடும்பத்துல முதுகுல ஆப்ரேஷன், சில குடும்பத்துல படுத்த படுக்கையில் இருக்காங்க, வியாதியோடு இருக்காங்க, மரண தருவாயில் இருக்காங்க, சில குடும்பத்துல அல்சர், சில குடும்பத்துல டிபி நோய், சில குடும்பத்துல வீசிங் ப்ராப்ளம், சில குடும்பத்துல கண்ணில் ஆப்ரேஷன், சில குடும்பத்துல காலில் ஆப்ரேஷன், சில குடும்பத்துல கால் வலி, கை வலி, நரம்பு வலி, கழுத்து வலி, அலர்ஜி, சில குடும்பத்துல சொரியஸ் வியாதி, சில குடும்பத்திலே சரீரத்துல பல விதமான பலவீனத்தோடு ஜீவிக்கிறாங்க. சில குடும்பத்திலே அப்பா சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள், எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்படுறாங்க, பிளட் கேன்சர்ல பாதிக்கப்படுறாங்க. சில குடும்பத்திலே அலர்ஜி, சில குடும்பத்திலே பல இடத்துல கேன்சர் பரவி இருக்கு, மார்பிள கட்டி, எத்தனையோ குடும்பத்திலே சரீரத்தை கட்டி, எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்திலுமே பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுவிட்டோம். இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கணும். எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும். நாங்க எல்லாரும் மனம் திரும்பி பரலோகத்துல வரணும். எங்களுக்கு கிருபை தாங்க. நித்திய ஜீவன்ல வர்றது எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. சிறு பிள்ளை போல மாறுறது எங்களை அர்ப்பணிக்கணும். கர்த்தர் பொறுப்படுத்தணும். துதி கன மகிமெல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஒரு நிமிடமா ஜெபிங்க. தினம்தோறும் இரவும் பகலுமாக ஜெபிக்கிறோம். கேளுங்கள். உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் சகல காலத்திலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.